தெய்வீகத்தன்மை கடவுத்தன்மை அடைய வேண்டும். இனி பெறவாமையாக மார்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காகவே நூல் ஆசான் ராமலிங்க சாமிகள் அருளியிருக்கிறார்கள். நூலை நாம் இந்நூலை வெளியிடுவது மட்டும் இல்லாமல் நாமும் செய்து வருகிறோம். அன்னதானத்தின் நோக்கமே பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியத்தை பெற்று இனி பெறவாமையாகிய மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய மார்க்கத்தை தருவதாகும். அருளை சேகரிக்கும். அன்னதானம் செய்ய அருள் உண்டாகும். ஜீவகாருண்ய ஒழுக்கமே அருள் நூலாகும். அன்னதானம் செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவர்களுக்கு வறுமை இருக்காது. அன்னதானம் செய்கிற மக்களிடம் புலால் உண்ணுகின்ற பழக்கம் இருக்காது. இருந்தாலும் விடுவிட்டு போகும். அன்னதானம் செய்கிறவர்கள் மனைவி மக்களிடம் அன்பு காட்டுவார்கள். தாய் தந்தைக்கு அன்பு காட்டுவார்கள். நன்றியுடன் நடந்து கொள்வார்கள். அப்போ அன்னதானம் செய்தால் அந்த உணவு விருந்தை உபசரிக்கின்ற எண்ணமும் அன்னதானத்தால் தான் வரும். அப்போ அன்னதானம் செய்ய வறுமை இருக்காது, நோய் இருக்காது, சொந்த வீடு அமையும், மன உளைச்சல் இருக்காது, இல்லை பண்புள்ள புத்திரபாய்க்கு உண்டாகும். அன்னதானம் செய்கிற வீட்டில் விபத்து நடக்காது. அகீர் பகீர் என்று எந்த நிகழ்ச்சி அங்கே நடக்காது. அமைதியாக குடும்பம் இருக்கும். மென்மேலும் செல்வம் பெருகும். குடும்பம் நல்லபடியாக பிள்ளைகள் எல்லாம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்றால் அங்கே புண்ணிய பலம் இருக்குது என்று பொருள். அந்த புண்ணிய பலம் அருள் என்று பொருள்படும். இப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது பிற உயிர்கள் பால் கருணை கொண்டு வாழ்வதே ஜீவகாருண்ய ஒழுக்கம்.